இன்னைக்கு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது வந்து மாடியூல் 1 ஆரம்பிச்சிருக்கேன் 1.1. ஸோ இதில் வந்து இன்ஃபர்மேஷன்றது ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஃபினான்ஸ் வந்து காஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நம்பர்ஸ் இல்லாத விஷயம். இப்போ வந்து பத்மா வந்து இஸ் டிட்டர்மைண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். பிரேக் ஆகுதா? பிரேக் ஆகுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அக்கௌண்டிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் மெஷரிங். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. இட்ஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ்: ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்றது they talk with numbers. So whenever we do a dashboard or something, no, we talk with numbers la, and then we justify a scenario like that. Non-financial information ரது இப்போ எப்படின்னா பத்மா வந்து is a very talented career oriented woman அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இது வந்து அசோசியேட்டடா இருக்கும். ஆனா இந்த அசோசியேட்டடா இருக்கிற நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு உயிர் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஓகேவா? தட் இஸ் வாட் இந்த டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யாருன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிறவங்கன்னா எம்ப்ளாயீஸ், அக்கௌண்டன்ட்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ். அவங்களாம் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் யாருன்னா இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரெடிட்டார்ஸ், டாக்ஸ் அத்தாரிட்டிஸ், ஸ்டாச்சுரி கம்ப்ளைண்ட்ஸ் பீப்புள், அவங்களுக்குலாம் தே ஆர் ஆல் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். எங்கெல்லாம் இங்க போல்டா இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நான் எம்பசிஸ் கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் எம்சிக்யூக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எம்சிக்யூ வந்து புக் பேக்லேருந்தும் வரும், புக்குக்குள்ளேருந்தும் வரும். புக் பேக்லேருந்து வருது எப்படின்னா வந்து ஒரு 60% வந்துடும். புக்குக்குள்ளேருந்து வருது வந்து ஒரு 40% கவர் ஆகுது. ஓகேவா? சோஃபார் அப்படி ட்ரெண்ட் ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் வந்து எம்சிக்யூஸ்க்கு ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா அதுலேயே 30க்கு நீங்கள் 20 வாங்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 30 மார்க்ஸ் தான். ஸோ 50 தானே நம்மளுக்கு. 40 வாங்கணும், ஓவராலாக 200 வாங்கணும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி போல்டு இருக்கு, எங்கெல்லாம் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. குவாலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வந்து எப்படின்னா இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா. நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? பத்மா உங்களுக்கு லைக் ரெண்டு பத்மா இருக்காங்க. ஸ்ரீ சொல்லிக்கோங்க. ஸ்ரீயா? ஓகே, ரைட். ஸ்ரீ உங்களை சொல்லிடுறா, அந்த பத்மா பத்மா சொல்லிடுறா. ஓகே, ஓகே. ஸ்ரீ நீங்க சொல்லுங்க ஸ்ரீ. பத்மாக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் பெயின் மாதிரி இருக்கு. ஆமா, சரி, அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க சொல்லுங்க, பிஃபோர் கொரோனாக்கும் ஆஃப்டர் கொரோனாக்கும் என்ன நீங்க அப்சர்வ் பண்றீங்க ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் தான் கேக்குறேன். மிஸ்ஸிங்ல. கரெக்ட் கரெக்ட். ஸோ அதுதான் பத்மா ஆக்சுவலாக இங்கேயும் சொல்றாங்க. இப்போ வந்து கொரோனா பிஃபோர் ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து கஸ்டமர்ஸ் டேரக்டாக வருவான், கடைக்கு வந்துவான், வாங்கின்னு போவான்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனா கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? வந்தா வருவான், இல்ல அமேசான்லயே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம், இல்ல ஃப்ளிப்கார்ட்ல போட்டு வாங்கலாம். நிறைய மூட்ஸ் வந்துடுது. வந்து புக் செல்லர்ஸ்லேருந்து, கார்மெண்ட் ஷாப்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து இப்போ எப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் பிளான் பியும் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு அந்த ஸ்டேஜ்ல எல்லா பிஸ்னஸ் மேனும் வந்துட்டாங்க. எப்படி அது காஸ்டிங்ல இம்பாக்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யார் வந்து அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இல்லாம டோட்டலாக டைரக்ட் கான்டாக்ட் வித் கஸ்டமர்ஸ்னா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பாதிப்பு. ஆனா
ஒரு when one door closes other door opens மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஆன்லைன் லைக் ஆஃப்லைன் பண்ண முடியாது பட் ஆன்லைன்ல தான் அவங்களால பண்ண முடியுன்றதுக்கு அது வந்து ஒரு blessing in disguise மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ல ஒரு சக்சஸ் ஒரு ஃபெயிலியர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் வந்து டிசிஷன்ஸ் நம்ம எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா எடுக்கிறோமோ எவ்வளவு எஃபிஷியண்டா எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான். இப்போ ஒரு ப்ரூடென்ட்டான ஒரு பிசினஸ் மேனு கொரோனா டைம்ல இல்ல இல்ல எனக்கு கஸ்டமர்ஸ் வந்தாதான் நான் வந்து பிசினஸ் பண்ணுவேன்ற மைண்ட் செட்ல இருந்தானா அவன் கண்டிப்பா பிசினஸை க்ளோஸ் பண்ணிருப்பான். இல்ல இல்ல நம்ம கொஞ்சம் கண்டிப்பா வேற மாதிரி திங்க் பண்ணணும். நம்ம வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிசினஸையும் மூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சிற ஒரு ஆளால மட்டும்தான் சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியும். ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான், ஆன்லைன்லயும் இது பண்ண ஒரு ஆப் கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஆப் கிரியேட் பண்ணி ஆன்லைன்ல வீடியோ இது பண்ணி பண்ணலாம். ஸோ போத்தீஸ்லாம் அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தே ஸ்டார்டட் அடாப்டிங் த நியூ டெக்னாலஜிஸ். ஆன்லைன் வீடியோ கால்ஸ் வச்சு கஸ்டமர்ஸ் சம்வேர் யூஎஸ்லலாம் வந்தானா அந்த போத்தீஸ்ல இருக்கிற அந்த சாரீஸை காமிக்கிறது. ஸோ அப்படி கரெக்டாக டைம் பிக் பண்ணிட்டாங்க. தேவர் நாட் ஹேவிங் மச் ஹிட். ஸோ அதுதான் சொல்றாங்க இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்றது ஹவு ஃபார் யூ ஆர் குட் இன் யுவர் டிசிஷன் மேக்கிங் பேஸ் பண்ணி தான். ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் இஸ் டிசிஷன் மேக்கிங் குவாலிட்டி. அந்த டிசிஷன் மேக்கிங் குவாலிட்டியை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா திங்ஸ் வில் ஃபாலோ. ஓகேவா? தோனி சொல்வார்ல, ரிசல்ட்டை பத்தி யோசிக்காத, நீ பண்றத வந்து கரெக்டா பண்ணு, ஜஸ்ட் கோ வித் த ப்ராசஸ், கோ வித் த ஃப்ளோ, அதை பர்ஃபெக்டா பண்ணு. டோன்ட் நோ திங்க் அபவுட் நோ வெதர் யூ வில் வின் த கேம் ஆர் லூஸ் த கேம் பார்க்காத, ஜஸ்ட் டூவர் நோ ஒர்க் ஆஸ் இஸ். ஸோ தட் இஸ் வாட் வந்து ஈவன் த என்ஃபசிஸ் வாட் எவர் இஸ் டன் இன் காஸ்டிங் ஆர் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கும் அதான் சொல்றாங்க. ஜஸ்ட் டூ யுவர் நோ குவாலிட்டி ஒர்க், மெயின்லி எஸ்பெஷலி ஆன் டிசிஷன் மேக்கிங். நம்மளுக்கு தான் டிசிஷன் மேக்கிங் ரோல்ஸ் ஜாஸ்தி ஸ்ரீ அண்ட் பத்மா. ஓகே, அதாவது காஸ்ட் ப்ராடக்டே பிள்ளையார் சுழியோட காஸ்ட் ப்ரைஸே நம்ம தான் டிசைட் பண்றோம்னா அதுக்கப்புறம் தான் சிஏலாம் வராங்க. சிஏன்றது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஒர்க். நீங்க ரொம்ப டீப்பா யோசிச்சீங்கன்னா இட்ஸ் அ போஸ்ட்மார்ட்டம் ஒர்க். நம்ம தான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து டோட்டலா கால்குலேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பக்காவா காஸ்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு தள்ளி எடுத்துட்டு போய் கஸ்டமர் கிட்ட கொடுத்து கஸ்டமர் வந்து அதை வாங்கி ஒரு நல்ல சேல்ஸ் பண்ற வரைக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் முடிச்சு சூப்பரா வந்துருச்சா, செம்மையா வந்துருச்சா, அதுக்கப்புறம் வரவங்க தான் சிஏ வராங்க உள்ள. சிஎஸ் வந்து அதுக்கப்புறம் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா நான் இன்டர்வீன் பண்ணுவேன். அப்போ நம்மளோட ரோல் தான் பிள்ளையார் சுழி மாதிரி, நம்ம வந்து ஒரு பிள்ளையார் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளோட டிசிஷன் மேக்கிங் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். அந்த டிசிஷன் மேக்கிங் பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நாலேஜ், எவ்வளோ வந்து ஒரு நம்மளுக்கு எது பண்ணக்கூடாதுன்றத கரெக்டா தெரிஞ்சுக்கணும். எது பண்ணணும்ன்றதை விட எது பண்ணக்கூடாதுன்னு கரெக்டா தெரிஞ்சுட்டோம்னா things will go on correctly la. That is what in the quality of financial information la சொல்றாங்க. this para வந்து ஒரு குட்டி அந்த கொரோனாவோட வெஜிடபிள் வெண்டாரோட கதை சொல்றாங்க. எப்படி ஒரு ஆள் வந்து கொரோனா டைம்ல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்றான், எப்படி ஒரு ஆள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இல்லாம இதை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்ப டிசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்றது தான் வந்து இந்த பேரா. இப்போ இந்த பேரால என்ன சொல்றாங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங் மட்டும் இல்ல, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ்ட் அக்கவுண்டிங்ன்றது வந்து நீ ஃபிக்ஸ் பண்ற உன்னோட பொறுப்பு முடிஞ்சிடுறது காஸ்ட் அக்கவுண்டன்ட்க்கு இல்லாம நீ ஃபிக்ஸ் பண்ற. ஆனா அந்த ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ் கண்டிப்பா மார்க்கெட்ல வந்து ஒரு ப்ராஃபிட்டா அந்த ஆண்டர்பிரனருக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற பொறுப்பும் டிசிஷன் மேக்கிங் தான் உங்ககிட்ட இருக்குன்றது சொல்றது தான் இந்த பேரா. So cost accounting and management accounting goes hand in hand to ensure the organization achieves a success level as expected or more than expected. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சொல்லுங்க. சொல்லு. ஆ கரெக்ட் கரெக்ட். ம். அப்படியா? ஓ, சரி. நீங்க சும்மா நீங்க நீங்க பார்க்கும்போதே சும்மா வேணா ஹைலைட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. ஆ, நான் இது வந்து பண்ணுங்க. இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அந்த மாரி தான். நான் எங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு வேணா சொல்றேன் அப்படி. ஆ, ஆ, ஓகே.
கரெக்ட். ஒரு நிமிஷம் இருங்க. நான் போன இது பார்த்தேன். ஒரு நிமிஷம் பத்மா. ஒரு நிமிஷம் ஸ்ரீ. எப்ப இருந்தது உங்களுக்கு? ஓகே, ஓகே. நிமிஷம் பாத்துறேன். மெஜாரிட்டி உங்களுக்கு புக் பேக்லேன்னு வந்துரும் பத்மா. அதாவது ஒரு 15 கொஸ்டினுக்கு ஒரு 8. ம். ஓ, ரீப்ரிண்ட் வந்து ரீப்ரிண்ட் வந்து ஆகஸ்ட் 25. ஓகே. அதான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பத்மா. ஆ, ஆ. ஆமா, எதுவுமே இல்ல. 22. ஆனா உங்க எடிஷன்ல மாத்திருக்காங்க. ஹைலைட் பண்ணல. கரெக்ட். ஆமா, ஆமா. அதாவது அந்த ஆ ஆகஸ்ட் 2025 ஓட இதுல பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் வந்து ஏப்ரல் 2025 ஓடது வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ம். ஆ இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் போட்டுருக்கு. ஓகே. இது மாதிரி தான் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேமா. ரைட். இதுதான் வந்து குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்ப வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி காஸ்ட் அக்கவுண்டிங் வந்தது? காஸ்ட் அக்கவுண்டிங் ஆக்சுவலா வந்து 1494ல வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் ஸ்லோவா வந்து 1880ல வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து இப்படியே பண்ணிட்டே இருக்கோம். பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. எங்கேயோ ஒண்ணுத்துல கவனம் பயங்கரமா செலுத்தணும். அப்படின்னு சொல்லிட்டு 1880ல வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு கண்ட்ரோல் செக் வைக்கணும் நம்ம எல்லாத்துலயுமே. தேவையில்லாம வேஸ்ட் ஆயிருக்கு. இப்ப வீட்ல வந்து எப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஃபேன் போயிட்டே இருக்கும். பாத்ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. தண்ணி சொட்டிட்டே இருக்கும். இல்ல? அதெல்லாம் உங்களுக்கு வந்து வேஸ்ட் தானே இல்ல? அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரி எவல்யூஷன் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் ஆக்சுவலா. 3 பேரால கவர் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அப்ப என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்ல அம்மா கிளாஸ்மா நான் அப்புறம் பேசுறேன் ப்ளீஸ். அம்மா கிளாஸ் அம்மா ப்ளீஸ்மா கிளாஸ். ஸோ 1880ல வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இன்டர்னல் அக்கவுண்டிங் நம்ம வந்து ஏதாவது கண்ட்ரோல் செக் வைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1880 டு 1925ல வந்து ப்ராடக்ட் டிசைன்ஸ் கஷ்டமான ஆக்சுவலா டூ பாயிண்ட் ஜெனரல் மோட்டார்ஸோட சேர்த்து ஃபோர்டும் இருக்கு. ஃபோர்ட்லயும் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் குரூப்பா சேர்ந்து ஒரு கஷ்டமானது தான். ஆனா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போணும். மார்க்கெட்டை வந்து க்ரோ பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு யூனிக்கா எங்கேயோ ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். எங்கேயோ அதாவது கிட்டத்தட்ட நான் என்னோட மிஸ்டேக்ஸை திருப்பி ரீவிசிட் பண்ற மாதிரி ஸ்ரீ பத்மா. ஓகே. பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இவங்க மெயினா டூ பாயிண்ட்டும் ஜெனரல் மோட்டார்ஸும் அதுல பெரிய ஒரு என்கேஜ்மெண்ட்டாவே பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஒர்க்கா பண்ணாங்க. அப்புறம் தான் வேர்ல்டு வார் 1 and 2 வந்தது. அப்போ வேர்ல்டு வார் 1 and 2 வரும்போது எல்லாருக்குமே வந்து இழப்புகள் ஜாஸ்தியாயிடுது. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இந்த காம்படிஷன் ஒரு விஷயம் போய் அவங்கவங்க கண்ட்ரி அவங்கவங்க காப்பாத்திக்கணுன்ற ஒரு நிலைமை வரும்போது கொஞ்சம் சைலண்டா போச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெஜுவினேட் ஆகி அதாவது இந்த ஸ்லோவா வந்து வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காஸ்ட் அக்கவுண்டன்ஸ் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி எடுத்துன்னு வராங்க. அது வந்து மெயின்லி லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க சீமான்றது. அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்ம இதுல வந்து 1959ல ஜவஹர்லால் நேரு அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் இஃப் ஐம் ரைட் சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைக்கிறேன். அவரும் இன்டர்வென் பண்ணி இல்ல ஓ, அதாவது பிரச்சனை எங்கேயோ கிடையாது, முதல்லயே நீ செக் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் காஸ்ட் அப்படின்ற ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்ததுதான். ஃபர்ஸ்ட் இட் வாஸ் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா 1959. அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து 68ல கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணாங்க. அப்புறம் 2013ல பண்ணாங்க. அப்புறம் இப்போ வி ஆர் சீங் கேஸ் எல்லாமே. ஓகேவா? இது ஆரிஜின் சும்மா நீங்க ஜஸ்ட் யூ ஷுட் நோ அப்படின்றதுனால 4 பேசிக் டெஃபினிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்றேன். காஸ்ட் காஸ்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு வேலை
ஒரு நிர்ணயம் பண்றது தான் காஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு டீ போடுறீங்க. டீ போடும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? டீ தூள், பால், இல்லையா, சர்க்கரை, வேணும்னா ஏலக்காய், ஜிஞ்சர் போட்டுப்போம் இல்லையா? அப்பனா என்ன, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ற இப்போ காம்போ பேக்குன்னு வந்துருதுல்ல எல்லாமே. அதுலயே ஏலக்காய் ஃப்ளேவர்ன்றாங்க, ஜிஞ்சர் ஃப்ளேவர்ன்றாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ரிப்பேரிங் 1 கப் ஆஃப் டீல மெட்டீரியல், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மூணுமே எங்கேஜ் ஆகுறது. நம்மளோட தாரக மந்திரம் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங் என்னன்னா, டைரக்ட் மெட்டீரியல் பிளஸ் டைரக்ட் லேபர் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு பிரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபுல்லா டிராவல் பண்ண போறோம். இதுல தான் சுத்தி 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 டிராவல் பண்ணுமே தவிர இதுல இருந்து வெளியில டீவியேஷன் ஆகிறதானா கிடையாது. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு பிரைம் காஸ்ட். ஓகேவா? இது காஸ்ட் பத்தியான விஷயம். இங்க வந்து அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த காஸ்டோட இது வேர்பா நவுனான்ட்டு அது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரெலவென்ட் கிடையாது. பட் இந்த பேரா இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்னு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், எனி தியரி யூ ரைட் யூ பெட்டர் ரைட் இட் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். நீங்க ஷெல்லோட எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுக்கலாம், ஸ்ரீ அண்ட் பத்மா. ஓகே, நீங்க கோ த்ரூ பண்ண இப்ப ஷெல்ல வந்து ஃபினான்ஸ் மேனுவல்ஸ் இருக்கும். நீங்க எப்பாவது டைம் இருக்கும்போது கோ த்ரூ பண்ணி பாருங்க. எவ்ரி கம்பெனி வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ஃபினான்ஸ் மேனுவல்ஸ். அதுல வந்து காஸ்ட் அப்படின்றது எப்படி ஷெல்லுக்கு கனெக்டா இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து எப்போ தேரி எழுதினாலுமே ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஷெல்லோட எக்ஸாம்பிளோ இல்லை அமேசானோ இல்லை ஃபோர்டோ டாட்டாவோ எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் ஆகிற மாதிரி கோட் பண்ணீங்கன்னா மார்க்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். தே எக்ஸ்பெக்ட் ரியல் லைஃப். அப்பதான் நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா இது இட் வில் பிகம் எக்கனாமிக்ஸ் பேப்பர். அண்ட் அதே மாதிரி ஐசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் வளவளன்னு எழுத வேண்டாம், டு த பாயிண்ட் இதுனா போதும், மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அது ஒன்று. காஸ்ட் அக்கௌண்டன்சினா என்னன்னா, இட்ஸ் அன் அகாடமிக் டிசிப்ளின் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். ஒரு டிசிப்ளின், ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் ஃபிக்ஸிங் த காஸ்ட் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்சி. இதில் வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து சயின்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஆர்ட். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆர் சயின்ஸ், காமர்ஸ் இஸ் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் வரும் தெரியுமா? படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி காஸ்ட் அக்கௌண்டன்சியும் தே சே இன்க்ளூட்ஸ் த டெக்னிக்ஸ் ஆஃப் ஆர்ட், சயின்ஸ், அந்த மாதிரி சொல்றோம். காஸ்ட் அக்கவுண்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்றது ஸ்ரீ பத்மா. அதாவது நான் வந்து இப்போ வந்து என்னோட பேஷன் என்னன்னா அகாடமி ஆரம்பிக்கணும். ஓகே, நான் இப்போ அகாடமி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே நான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். இந்த பிளேஸுக்கு ஓன் பில்டிங்கா நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த அகாடமி செட் பண்றதுக்கான அந்த அம்யூனிட்டிஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அங்க காஸ்ட் வருது. எனக்கு கீழே இருக்கிற பீப்புளை நான் எம்ப்ளாய் பண்ணிக்கணும், அவங்களுக்கு லேபர் கொடுக்கணும், அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அங்க காஸ்ட் வருது. அப்புறம் அதை கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஸோ அங்க காஸ்ட் வருது. அப்போ ஆக மொத்தம் இது எல்லாமே சேர்ந்து குட்டி 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 விஷயத்த நான் கேதர் பண்ணி பண்றேன் இல்லையா? பண்ணிட்டு நான் இப்போ வந்து தோராயமா நான் இப்படி சொல்ல முடியுமா, நான் இல்ல அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தேன்னு அப்படி பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு டூ அ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், or I have to do a proper bookkeeping of all the numbers, cost accounting numbers. அப்படி பண்ணாதான் எனக்கு வந்து தோராயமா அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் சொல்றாங்க எஸ்டாப்ளிஷ். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. SEMA official terminology defines cost accounting as a process of gathering of cost information, cost objects, budgets, standard cost, actual cost. ஓகேவா? அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் பண்ணிட்டே இருந்தா போதுமா? அப்படி பண்ணக்கூடாது. பண்ணிட்டே இருந்து ஒரு பாயிண்ட்ல ஐ ஹாவ் டு லுக் பேக். ஓகே, நான் பண்றேன், ஆனா நான் பிளான் பண்றதுக்கும் நான் பண்றதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா? யோசிப்போம்ல ஸ்ரீ, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு வீட்ல எக்ஸ்பென்சஸ் நடக்கிறது, ஓகே, நம்ம வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு குவார்டர்லி பேசிஸ்ல ஓகே இதுல எக்ஸ்பென்சஸ்லாம் போறது, எங்கேயாவது நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? அப்படிலாம் நம்ம யோசிப்போம்ல. அதுதான் முக்கியமான விஷயம் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங். ஓகே, சும்மா காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்றது கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நம்ம கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் ஆட்டோமேஷன்ல, அதை நோக்கி தான் போறாங்க அவங்களுமே. ஸோ இந்த பாட் வருது, என்ன இந்த ஒரு பாட் 4 பேரை சேலரியை வந்து சேவ் பண்ணுமா? அதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுமா? ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? அந்த வேலை பார்க்குற ஆளை வந்து வேற ஏதாவது ரோல்ல போட முடியுமா? அந்த மாதிரி யோசிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்கம் ஆஃப் காஸ்ட். ஸோ அதனால வந்து தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் கம்பெனிஸ் ஆர் கார்பரேட்ஸ் ஆஃப் சீக்கிங் ஃபார் லாட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ். தட்ஸ் ஒன் அனதர் ரீசன். ப்ராஃபிட்டபிலிட்டி ஆர் த சோஷியல் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். சரி, என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு, நான் 1000 ரூபாய் சம்பாதிக்க வேணாம், ஆனா 100 ரூபாயை நான் கரெக்டா எப்படி யூஸ் பண்றேன்?
நான் 1000 ரூபாய் வாங்கி 1000 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு 100 ரூபாய் வாங்கி 60 ரூபாய் வந்து சேவ் பண்ணிட்டு 40 ரூபாய் செலவு பண்ணேன்னா தட் இஸ் த கரெக்ட் காஸ்ட் கண்ட்ரோல். புரியுறதா உங்களுக்கு? அந்த விஷயம்லாம் வந்து நம்ம நல்லா டீடைல்டா இங்க படிக்க போறோம். காஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இத வந்து இதுக்கு மீனிங்னு சொல்ல முடியாது. பட் காஸ்டிங் அப்படின்னாலே இங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் காஸ்டிங் இருக்கு. ஜாப் காஸ்டிங் இருக்கு. இப்போ ஒரு எண்ணெய் கடை இருக்கு. செக் எண்ணெய்ல அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? செக்கு நல்லெண்ணெய்க்கு மெயின் இன்கிரீடியன்ட் என்ன? எள்ளு. கரெக்டா? இங்க வந்து ஸ்டேஷன் ரோட்ல வந்து எள்ளு நான் ஒரு வாட்டி போய் அப்சர்வ் பண்ணிட்டு வந்தேன். எப்படி ப்ராசஸ் பண்றாங்க. எள்ளு போடுறாங்க, சுத்தினே இருக்கு. எள்ளு கருப்பட்டி அடுத்த வாட்டி போடுறாங்க, சுத்தினே இருக்கு. அப்புறம் அந்த கருப்பட்டி எள்ளோட ரெசிடியூ வருதுல்ல, அத காய வச்சு விக்கிறாங்க. அப்ப சேல் ஆஃப் ஸ்கிராப் அது. திருப்பியும் ஒரு மூணாவது வாட்டி, நாலாவது வாட்டி என் முன்னாடி அவங்க கெமிக்கல் எதுவும் கலக்கல, பட் ஏதோ கலக்குறேன்னு சொல்றாங்க. திருப்பியும் ஒரு நாலாவது வாட்டி போடுது. இட் கோஸ். ஆனா ரொம்ப கம்மி குவாண்டிட்டி ஆயில் தான் கிடைக்கிறது பாட்டில்ல. ஆனா அந்த பாட்டில்ல கிடைக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கு. ஆனா அந்த ரெசிடியூ இருக்குல்ல அதுவையும் இவங்க வந்து விலைக்கு விக்கிறாங்க. அது வந்து ஏதோ ஃபார் சம் இட் கோஸ் ஃபார் சம் அதர் மேனுஃபேக்சரிங். அப்ப வந்து அவனுக்கு லாபம் பாத்தீங்கன்னா அந்த ரெசிடியூ சேல் ஆஃப் ஸ்கிராப்பும் அவனுக்கு லாபம், அந்த நல்லெண்ணெயில வரதையும் லாபம். ஆனா லாபம் நான் எப்ப சொல்லுவேன்னா அவன் அந்த செக்கு, மரச்செக்கு, அதோட மெயின்டெனன்ஸ், அந்த மரச்செக்கு இன்ஸ்டால் பண்ண இடத்துக்கான லைட்டிங் பாயிண்ட்ஸ், அது எலக்ட்ரிசிட்டி, ஷாப்போட ரெண்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பண்ணுவான். அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் ஒரே மாதிரி கால்குலேஷன் பண்ணேன்னா கரெக்டா வராது. ஓகேவா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கதான் டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இப்போ வந்து சக்தி மசாலா கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேட்ச் காஸ்டிங் பண்றாங்க. ஒரு 10 ஒரு 10 டப்பாக்கு என்ன சக்தி மசாலா சாம்பார் பொடி ரசப்பொடி பண்ணி அது பண்றாங்க. சக்தி மசாலால போயிட்டு இப்போ வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங் பண்றாங்க. நான் வந்து இந்த செக் என்ன ப்ரொசீஜரே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃபேஸிங் அது ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம் போடுவான், அப்போ ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிப்பான். அடுத்தது வந்து இது இது முடிச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிருவாங்க, அப்போ ஒரு ஆளை கனெக்ட் பண்ணிப்பான். அப்போ கடைசியா பூச்சு வேலை எல்லாம் பண்ணும்போது கலெக்ட் பண்ணிப்பாங்க. அப்ப என்ன ஆகுறதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் வந்து இன்வால்வ்ஸ் ஃபேஸிங் ஆஃப் யுவர் டெவலப்மெண்ட். அப்போ அந்தந்த ஃபேஸிங் தகுந்த மாதிரி தான் வந்து காஸ்டிங் பண்ண முடியும். நான் மட்டும் ஆயில் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி டைப் ஆஃப் காஸ்டிங் பண்ணேன்னா அது வந்து எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆனா நான் கரெக்டான நம்பரை தான் ப்ராஃபிட்டா பாக்குறேனான்றது தெரியாது. ஸோ வாட் காஸ்ட் கேஷ் சேஸ் இஸ் நீ வந்து இந்த இதில் தான் போப்புற அப்படின்னா அந்த இதுக்கான நாலேஜ் உனக்கு கெயின் ஆகணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுப்பாங்க ஸ்ரீ பத்மா. டக்குன்னெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஆள. ஒரு 6-7 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ போய் தான் எடுப்பாங்க. ஏன்னா அவனோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டியே இவனை நம்பி தான் இருக்கும். ரா மெட்டீரியல் வாங்குறதுல இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃபேஸிங் கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த மணி கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் காஸ்டிங். இது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட். இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் அடுத்த கிளாஸ் எடுக்கிறேன். சும்மா ஒரு சம் டைப் ஆஃப் இது போலாம். சும்மா தீர்மானம் செம போர் அடிக்கும். ஓகேவா? இதுல வந்து என்ன இதுன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் பிகாம் லெவல் ஆஃப் இதெல்லாம் இருக்கு. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வர்சஸ் காஸ்ட் அக்கௌண்டிங்கோட கம்பேரிசன்ஸ். இது வந்து நீங்க சும்மா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்னா நான் ஒரு ரீட் அவுட். வாட் இஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வர்சஸ் காஸ்ட் அக்கௌண்டிங், வாட் இஸ் காஸ்ட் அக்கௌண்ட், இதெல்லாம் 7 மார்க்ல கேக்குறாங்க ஸ்ரீயன் பத்மா. சரியா? நீங்க ஆமா 7 மார்க்ஸ் அப்படியே ஸ்கோர் பண்ணலாம். இதுல இருந்து தியரி கொஸ்டின் ஒன்னு வருது, 14 மார்க்ஸ் தியரி கொஸ்டின் ஒன்று வருது. சப்போஸ் உங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங் டிஃபிகல்ட்டா இருக்கு, டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங்ல ஏதோ ஒன்று கேட்கறான் டிஃபிகல்ட்டா இருக்கு, ஆனா கண்டிப்பா 65% இல்லஸ்ட்ரேஷன்ஸ் புக் சம் ஃபார்மேட்ல தான் வருது, புக்லேயும் தான் வருது. ஓகேவா? ரிமைனிங் 35% வந்து டஃபா இருக்கும். ஓகேவா? அதை நான் சொல்லிடுறேன். டஃப்பா இருக்கும்னா என்னன்னா ஃபுல்லாவே டஃப்பா இருக்காது, கொஞ்சம் 4-5 வாட்டி செம்ம படிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல சம்முக்கு ஆன்சர் வராலனாலும் நீங்க ஓவராலா ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கு அவங்க ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 65:35. ஆனா நம்ம ஸ்மார்ட்னஸ் என்னன்னா 65க்கு நம்ம 60 வாங்குற மாதிரி டார்கெட் பண்ணும். அது ஸ்டடி மெட்டீரியல் படிச்சாலே போதும். ஓகேவா? ஸ்டிக் டு யுவர் ஸ்டடி மெட்டீரியல், இட் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இது போதும் இன்டர்க்கு. ஓகேவா? ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் வர்சஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க, கோத்ரூ பண்ணுங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் வர்சஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க.
ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் வர்சஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இது 3 கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஆ, இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இப்ப வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங், எசென்ஷியல்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங், லிமிடேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங் வந்து ஹை லெவல்ல கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஃபுல்லா போ வேண்டாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு அது என்ன அப்படின்றது சொல்றேன். ஆனா இந்த 3 செக்ஷன்ல ஏதாவது ஒண்ணு வந்து 7 மார்க்ல வருது. ஒண்ணு அப்படி கேக்குறாங்க. ஒண்ணு இது 3த்துல ஏதாவது ஒண்ணு கேக்குறாங்க. ஓகேவா? இது நல்லாவே கோத்ரூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். அது நான் ஜஸ்ட் ஒரு 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 இது பண்ணுவோம்ல, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விடுவோம்ல, அந்த மாதிரி விட்டுட்டு வாங்க. அதை நான் எடுக்கிறேன். இப்போ வந்து நீங்க நான் ஸ்ரீ பத்மா கிட்ட சொல்லல. ஒரு 90 பேஜஸ் ஒரு சின்ன நோட் எடுத்து வாங்கிக்கோங்க பத்மா. ஓகே, ஜஸ்ட் அது பண்றேன். ஓகே சூப்பர். 192 பேஜஸ் ஒன்று வச்சுக்கோங்க. அது வந்து ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்றதுக்கு. நீங்க வந்து டெஸ்ட் நோட்டுன்னு ஒண்ணு வேணும். ஏன்னா சண்டே சண்டே டெஸ்ட் வைப்பேன். அது நீங்க ஒண்ணு அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் கிளாஸ்ல போடுற சம்ஸ் எல்லாம் எக்ஸல் ஃபைல்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு சும்மா வந்து டைரி அந்த மாதிரி இருந்தா கூட ஓகே தான். ஓகேவா? ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து அஹ், ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் வியூல காஸ்ட் ஷீட் உங்களுக்கு எடுக்கிறேன். காஸ்ட் ஷீட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் காஸ்ட் ஷீட் வந்து நம்ம காஸ்டிங்ல படிச்சிருப்போம். உங்களால ரீகால் பண்ண முடியுதா ஸ்ரீ? காஸ்ட் ஷீட். சூப்பர். கரெக்ட் 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 ஸ்ரீ. இல்ல அதுதான் அதே எக்ஸாக்ட்லி அதேதான். நான் ஃபுல்லா தியரி எடுக்க மாட்டேன். கொஞ்சம் தியரி ஏன்னா அப்புறம் செம்ம போர் அடிக்கும். அதனால தான் நான் இப்ப வந்து காஸ்ட் ஷீட். சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. ம். ஆமா ஆமா. ஆ பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு நிமிஷம் ஸ்ரீ. ஓகே ஸ்ரீ, ஒரு நிமிஷம். நான் ஒரு நிமிஷம். ஒண்ணு வந்து காஸ்ட் ஸ்ரீ. காஸ்ட். ஆமா ஆமா. இது வந்து எப்படின்னா ஸ்ரீ, அந்த ஸ்விட்ச் ஓவர் பண்ணாங்கல்ல, ஒரு சிலபஸ் டு இன்னொரு சிலபஸ், அப்ப எடுத்துன்னு வந்த மெட்டீரியல் இது. அது எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த குழந்தை மாதிரி இருக்கு. இது ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்க வச்சிருக்கிறது ஒரு காலேஜ் கேர்ள் மாதிரி புக்கு. ரொம்ப எல்லா பேசிக்கும் கவர் பண்ணிருக்காங்க. அதாவது கொஞ்சம் போக போக என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் ஒமிட்லாம் பண்ணிருக்காங்க. சில சம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா உங்க புக்க ரீசன் புக்கையும் வச்சுக்கிறேன். என் புக்கையும் வச்சுக்கிறேன். ஏதாவது விட்டு போயிடுத்துன்னா நான் அப்படியே காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். நீங்க ஏதாவது இதுன்னா நீங்க கேளுங்க, நோட் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு நீங்க எனக்கு மட்டும் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. ஆ நான் மெயினா அந்த சம்ஸ் ஓரளவுக்கு பார்த்து வச்சிருவேன் ஸ்ரீ. எது நியூவா ஆட் ஆயிருக்குன்றத பார்ப்பேன். ஒமிட் ஆயிருக்கிறது என்னோட ஃபைல்ல ஆஸ் இஸ் இருக்கும். நியூவா ஆட் ஆயிருக்கிறது மட்டும் இன்கார்பரேட் பண்ணிப்பேன். அப்படியே ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா மட்டும் சொல்லுங்க ஸ்ரீ. நான் இன்கார்பரேட் பண்ணிக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. இப்ப வந்து ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் வியூல போறோம். சம் போகும்போது அதுல நிறைய டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கும் இல்லையா? அத நான் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியா ரீச் பண்றது? ரொம்ப வள வள வளன்னு இல்லாம ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கே வரேன். காஸ்ட் இப்ப நான் வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லித் தரேன். நிஜமா வந்து உங்களுக்கு நல்லா புரியும். எங்க சார் சொல்லி கொடுத்தது அது. அந்த எக்ஸாம்பிள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட் ஷீட்ல எந்த சம் வேணாலும் நீங்க அட்டாக் பண்ணலாம். ஒரே நிமிஷம். ஆ, இப்ப இந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் ஸ்ரீ அண்ட் பத்மா. ஓகே. இதுல வந்து லைக் என்னன்னா சும்மா ஜஸ்ட் நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றதெல்லாம் பேசிக் மீனிங்லாம் ஒரு ஒரு டேபா போட்டிருக்கேன்.
சில பெருசா இருக்கும்ல தியரி, அதுக்கு வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் இங்க குடுத்துருக்கேன். திஸ் வில் ஹெல்ப் யூ டு ரைட் த தியரி இன் டீடைல். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். இதெல்லாம் வில் ஷுவர் கெட் இன் தியரி கொஷின் போட்டிருப்பேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஆம், ஆ ஃபோல்டோடு தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன் போன கிளாஸ்ல. ஞாபகம் இல்ல. இப்போ வந்து ஒரு குட்டி கதை மாதிரி சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஆ, இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ட் கம்பெனியில் வி ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் நம்மளுக்கு வந்து as an intern நம்மளுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் சைட்ல போனோம், எனி மேனுஃபேக்சரிங் சைட், ஹுண்டாயா இருக்கட்டும், எனி திங். ஸ்ரீபெரும்புதூர்ல எங்க மேனுஃபேக்சரிங் சைட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இன்டர்னா கேட்கறது காஸ்ட் ஷீட் ரெடி பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்பாங்க, டிராஃப்ட் காஸ்ட் ஷீட். ஸோ அப்போ அவங்க டேட்டாலாம் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த காஸ்ட் ஷீட் வச்சு இது கிட்டத்தட்ட வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாமே சேர்ந்து பொன்னியின் செல்வன் ஃபிலிம் பண்ற மாதிரி காஸ்ட் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, ஆஹ், ஒரு கார் கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இமேஜின் பண்ணிக்க முடியுதா? ஸோ குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த குட்டி 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 ரா மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன ரா மெட்டீரியல்லாம் நான் வந்து சப்ளையர் கிட்ட, வேற வேற சப்ளையரா இருக்கும். பத்மா ஒரு சப்ளையரா இருப்பாங்க, ஸ்ரீ ஒரு சப்ளையரா இருப்பாங்க, டிவி கணேஷ் ஒரு சப்ளையரா இருப்பாங்க, சக்தி ஒரு சப்ளையரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறோம்ல, அந்த வாங்குறதோட எல்லாத்தையும் டோட்டலா தான் காஸ்ட் ஷீட்ல ரா மெட்டீரியல்னு ஒரு வேர்டா சொல்றாங்க ஸ்ரீ. ஓகே பத்மா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்னா இந்த எல்லாத்தோடதையும் ஒன் நம்பரா இங்க வந்துடும். ஓப்பனிங் ஸ்டாக்னா என்ன? அஹ், அஹ், போன வருஷத்தோட எண்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சிரும்ல ப்ரொடக்ஷன் இவ்வளவு பண்ண போறோம் தெரிஞ்சு கொஞ்சம் கூட சப்ளையர் கிட்டே இருந்து வாங்கிப்போம். அதுதான் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். க்ளோசிங் ஸ்டாக்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு மிஞ்சி போய் கொஞ்சம் இருக்குன்னு இருக்கும்ல. அப்பா எனக்கு நான் முடிச்சிட்டேன்ப்பா கார் மேனுஃபேக்சரிங், பட் இது இருக்கு, டிசம்பர் வெக்கேஷன் முடிச்சுட்டு ஜான்வரியில் அது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ எடுத்துக்கிறது தான் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். அப்போ ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் வில் கிவ் யூ த அந்த ஒரு நம்பர் இருக்கும்ல, தட் வில் பிகம் த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓகேவா ஸ்ரீ பத்மா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு ரீகேப்பா எடுத்துக்கோங்க ஸ்ரீ பத்மா. இல்ல ஒரு நியூவா இருக்கு அப்படின்னா ஆட் வேல்யூ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டைரக்ட் சார்ஜஸ் ரிலேட்டிங் டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா, இப்போ இந்த ரா மெட்டீரியல்ல வந்து நான் ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து அவர் ஒரு வேர் ஹவுஸ்ல இருந்து என் வேர் ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது லாரி மூலமாவோ இது மூலமாவோ ட்ரக் மூலமா எனக்கு அமுச்சு விடுவாங்க. அதுக்கு பேர் தான் டைரக்ட் சார்ஜஸ் ரிலேட்டட் டு ரா மெட்டீரியல். ஓகேவா? இது எல்லாத்தையும் சேர்த்து வர்றது தான் பேசிக்லி. நான் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா ஆக்ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்ட்ராய் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் காம்போசிஷனா வர்றது பேர் தான் டைரக்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. டைரக்ட் வேஜஸ்ன்றது வந்து எந்த ஒரு எம்ப்ளாயி மேனுஃபேக்சரிங் ஆஃப் கார்ல இருக்காங்களோ, ஸ்டார்டிங்லேருந்து அசம்பிளி வரைக்கும் நின்னுட்டு இருப்பாங்கல்ல ஸ்ரீ, அந்த இதுல அசம்பிளி பிளான்ட்ல அப்படியே போயிட்டே இருக்கும். அது அவங்க அதை ஃபிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மூமெண்ட் வில் கீப் ஆன் கோயிங். அவங்க பேர் தான், அவங்களுக்கு கொடுக்கறது தான் டைரக்ட் வேஜஸ். ஸோ டைரக்ட் வேஜஸ்ன்றது என்னன்னா, எனி salary or any amount given to the primary laborers who are closely aligned with the manufacturing of a product. ஓகேவா? ஆனா இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அட்மின் ஆஃபீஸ்ல கிளைம் கால் அட்டன் பண்றது, சேல்ஸ் ஆஃபீஸ்ல வந்து இவங்க புக்கிங்லாம் எடுத்துக்கறக்கா, அவங்கலாம் வந்து இந்த டைரக்ட் வேஜஸ்ல வர மாட்டாங்க. தே வில் பி கிளாசிஃபைட் அண்டர் இன்டைரக்ட் வேஜஸ் டவுன். புரியுதா? இந்த பாயிண்ட் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னா, இந்த இங்க எங்கேயாவது வேற ஏதாவது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு, இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வந்து வாட்டர், கோல், வேற கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படிலாம் நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல ட்ரையல் பேலன்ஸ்ல போடுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸா வரும். எனிதிங் ஆனா ப்ராடக்ட் ரிலேட்டடா இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸ் அபார்ட் ஃப்ரம் யுவர் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எது இருந்தாலுமே இட் வில் கோ அண்டர் த கேட்டகரி ஆஃப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ நம்மளோட முக்கியமான வேதம் என்ன காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு? டைரக்ட் மெட்டீரியல் பிளஸ் டைரக்ட் லேபர் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் கால்ட் அஸ் பிரைம் காஸ்ட். பிரைமரி காஸ்ட், குழந்தை பிறந்து ப்ரீ கேஜிக்கு விட்டுருக்கோம், பிரைமரி காஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ பிரைம் காஸ்ட். இது ஒன் நம்பர். இந்த இந்த லைன் வச்சு ஒரு எம்சிக்யூ கேட்பாங்க. சொல்லுங்க பத்மா.
டைரக்ட் வேஜஸ் லேபர்னு கூட சொல்லலாம் பத்மா. டைரக்ட் வேஜஸ் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பிரைம் காஸ்ட் மூணுமே சேர்ந்தானா பிரைம் காஸ்ட். பிரைமரி காஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அத பிரைம் காஸ்ட்னு சொல்லிக்கிட்டாங்க. இப்ப நம்மலாம் இந்த ஜென்ல இருக்காங்களே எல்லாரும் குட்டி குட்டியா பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி பிரைம் காஸ்ட். பிரைமரி காஸ்ட் தான் இருந்தது முன்னாடி. ஸோ இதை பிரைம் காஸ்ட்னு மாத்திட்டாங்க. இப்போ இந்த லெவல் வரைக்கும் எம்சிக்யூல உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். கேட்டுட்டு பிரைமரி காஸ்ட் கண்டுபிடி, இல்ல பிரைமரி காஸ்ட் கொடுத்துட்டு டைரக்ட் லேபர் கண்டுபிடின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வரும். ஓகே. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். இப்போ நீங்க வந்து எப்பாவது ஃபேக்டரிக்கு அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் see this view. ஒரு நிமிஷம். நீங்க எப்பாவது இந்த மேனுஃபேக்சரிங் சைட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா உங்களுக்கு? போயிருக்கீங்கல்ல? சூப்பர். ஆ ஆ சூப்பர். பாத்தீங்கன்னா ஹியூஜ் இருந்திருக்குல்ல உங்களுக்கு? ஆ, அந்த ஹியூஜா இருக்கிற ரீசன் பெருசா இருந்திருக்கும், பார்த்திருக்கீங்களா? லைக் அந்த பெருசா இருக்கிற ரீசன் என்னன்னா, அந்த மேனுஃபேக்சரிங் சைட்டுக்குள்ள இப்ப இதான் அசம்பிளி. இது இது இப்படிதான் போகும் ஆக்சுவலா. இந்த காஸ்ட் எல்லாமே யாரெல்லாம் இங்க ஒர்க் பண்றாங்களோ அவங்களது எல்லாமே பிரைமரி காஸ்ட். ஓகேவா? இப்ப இத கொஞ்சம் லெவலுக்கு எடுத்துட்டு ட்ரை பண்றேன். ஃபோர்டோடது வந்து ஃபோர்ட் பிளான்ட் இப்போ இங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரே நிமிஷம். லெட்ஸ் டேக் இட் லைக் திஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அட்மின் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ மேனு இண்டஸ்ட்ரியல் மெயின் ப்ரொடக்ஷன் சைட் வந்து பின்னாடி இருக்கும். பட் அட்மின் ஆஃபீஸ் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கும். இப்போ இவங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல, லைக் இந்த கோர் ப்ரொடக்ஷனுக்கு இல்லாம இவங்க எக்ஸ்பென்சஸ், இவங்க எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த இன்டைரக்ட் காஸ்ட்ன்றது மூணா பிரியறது ஸ்ரீயன் பத்மா. எப்படின்னா முக்கியமா மூணா பிரியுது. ஒண்ணு வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், இன்னொன்னு வந்து அட்மின் ஓவர்ஹெட்ஸ், இன்னொன்னு வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ஓகே. இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னா என்ன மேம் அப்படின்னா, அந்த ஃபேக்டரியோட லைட்டிங் காஸ்ட்லாம் இருக்குல்ல, அதாவது அசம்பிளி பிளான்ட் பெருசா இருக்கும் கோர் ஏரியா, அத பக்கத்துலயே உங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டரியோட லைட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்வெர்டர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபேக்டரி லைட்டிங் ஆப்ரேட் பண்றதுக்கான பீப்புள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபேக்டரி வேஜஸ் அந்த மாதிரி இருக்கும். ஏசி சார்ஜஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி காஸ்ட் வந்து வில் பி கிளாசிஃபைட் அண்டர் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், ஆனா ஃபுல்லா முடிக்கவே இல்லை, எனக்கு வந்து இன்னும் முடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கூடை எடுத்து இதுக்குள்ள வச்சிருவாங்க, இதுக்குள்ள ஒரு வேர் ஹவுஸ் போட்டு வச்சிருவாங்க. ஓகேவா? இதெல்லாம் காஸ்ட்லாம் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல வரும். அட்மின் ஓவர்ஹெட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இதே செட்டப்ல இப்போ இங்க இருக்குன்னா இங்க ஏதாவது ஒரு செட்டப்ல பாத்தீங்கன்னா இங்க எங்கேயாவது சாரி, அட்மின் ஓவர்ஹெட்ஸ் தான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் உட்காத்தி வச்சு அந்த பர்சனோட வேலை என்னவா இருக்கும், யாராவது கிளைண்ட் புதுசா ஆர்டர் கொடுத்தானா எடுத்துக்கோங்க, இல்ல கிளைண்ட் மீட்டிங் வரதா இருந்தா பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஆளை உட்காத்தி வச்சு அங்க ஒரு ஃபேன் லைட்டு, அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரு, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி செட் பண்ணி கொடுப்பாங்க. அதை தவிர அங்கதான் முக்கியமான வந்து ஃபைல்ஸ், ஆடிட் ஃபைல்ஸ் வைக்கிறதுலாம் வச்சிருப்பாங்க. அந்த காஸ்ட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அட்மின் ஓவர்ஹெட்ஸ். இங்க தான் என்னெல்லாம் வரும்னா அட்மின் லைட்டிங். இது ரொம்ப வந்து இதை நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா செம்ம ஈஸி. அதனால தான் உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஆ எக்ஸாக்ட்லி, அதேதான் அதேதான். கரெக்ட். இப்போ நம்ம ஷெல்லுக்கு கீழே கூட ரிசப்ஷன், எனக்கு ஷெல் நியூ பில்டிங் வரல, பட் ரிசப்ஷன்ல ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிசப்ஷன் பர்சன் மாதிரி ஷெல் மெயின் பிளான்ட்ல ஆயில் ஃபீல்டுல ஒருத்தங்க கண்டிப்பா உட்காந்துட்டு இருப்பாங்க. எடுத்த உடனே இண்டஸ்ட்ரிக்குலாம் போனோம் ஃபர்ஸ்ட், ஒருத்தங்க கண்டிப்பா இருப்பாங்க. அந்த பர்சன் இருக்காங்களா, அந்த பர்சனோட காஸ்ட் வில் கம் அண்டர் அட்மின் ஓவர்ஹெட்ஸ். புரியுதா ஸ்ரீ பத்மா? இவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அட்மின் ஃபர்னிச்சரோட வந்து டெப்ரிசியேஷன் அது எல்லாமே இதுல வந்துரும். மூணாவது வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா கண்டிப்பா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் லேஅவுட்ல மெயினா இருக்காது. இப்போ வந்து இது இருக்கு, ராயல் என்ஃபீல்ட் இருக்கு.
ராயல் என்ஃபீல்டோட ஃபேக்டரி லேஅவுட் எல்லாமே வந்து ஸ்ரீபெரும்புதூர். ஆனா அவங்களோட செல்லிங் அவுட் டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ரோட்ல வச்சிருக்காங்க. பூந்தமல்லியில வச்சிருக்காங்க. அப்ப இந்த செல்லிங் ஓவர் ஹெட்ஸ்ல வந்து இருக்கிற சேல்ஸ்மேன் காஸ்ட், அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆடுக்கு ஹியூஜா போறது இல்ல. இப்ப அமிதாப் பச்சன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராயல் என்ஃபீல்டுக்கு அமிதாப் பச்சன் போடுறாங்க. நிறைய இதுக்கு வராங்கல்ல, டெண்டுல்கர் வராரு, தோனி வராங்க, நிறைய ஆக்டர்ஸ். இப்ப அவங்களுக்குலாம் ஒரு காஸ்ட் பே பண்றாங்களா, தட் வில் ஆல் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப இந்த மூணும் சேர்த்து இட் வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் இன்டைரக்ட் காஸ்ட் கேட்டகரி. ஓகே, அதுதான் நான் இங்க வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதுதான் இப்போ வந்து இங்கேருந்து பிரைமரி காஸ்ட் எல்கேஜி வந்து உட்காந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட்டுக்கு, ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் கூட ஒரு காஸ்ட் பொறுப்பு ஆட் ஆகுது. அதுலேருந்து வருது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் காஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னது? ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகேவா? நான் சொன்னேன்ல, ஃபுல்லாவே முடிச்சிருக்க மாட்டான், பாதி தான் முடிச்சிருப்பான், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு வச்சிருப்பான் ப்ரொடக்ஷனை, இல்லை அடுத்த மாதம் பார்த்து, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், டபிள்யூஐபினா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸ்ரீ பத்மா, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சும்மா எல்லாம் மைக்ரோ லெவல்ல சொல்றதுனால போடுறேன். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் விச் இஸ் கால்ட் அஸ் அட்ஜஸ்டட் ஒர்க்ஸ் காஸ்ட், ஃபேக்டரி காஸ்ட். ஓகே, இந்த லைன் வரைக்கும் புரிஞ்சதுல? இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட கோர் காஸ்ட்டும் ஃபேக்டரிக்குள்ள நடக்கிறதும் பார்த்துட்டோம். அந்த ரெண்டு படம் காமிச்சிட்டேன். மூணாவது படம் என்ன? அட்மின் ஓவர்ஹெட் படம். அந்த அட்மின் ஓவர் படத்தோடது தான். அட்மின் ஓவர் படத்துல என்னெல்லாம் இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு காஸ்டிங்க்கு வந்து ப்ரெடாமினண்டா டைரக்டா உங்களுக்கு அட்மின் ஓவர்ஹெட்ஸ்னு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பிகாம்ல தான் வந்து ஸ்பிளிட்டா கொடுப்பாங்க. அட்மின் லைட்டிங், அட்மின் எலக்ட்ரிசிட்டி, அட்மின் எக்ஸ்பென்சஸ் அப்படிலாம் வரும். இதுல ஸ்ட்ரைட்டா இருக்கும். நான் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது சம்பள அதுக்கு கீழே வருது இல்ல, நீங்க சொன்னீங்களே ஸ்ரீ, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த பாயிண்ட் வருது இல்ல, இதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எல்லாமே தண்ணி தான்ப்பா, ரிவர் தான்ப்பா. நார்த்ல ஓடினா கேஞ்சஸ்ன்றோம், அதே கொஞ்சம் அப்படி வந்தா யமுனான்னு சொல்றோம், கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் போனா பிரம்மபுத்திரா, அப்படி நடுவுல வந்தா கோதாவரி, கொஞ்சம் கீழே வந்தா துங்கபத்ரா, இந்த பக்கம் நர்மதா, அப்படி கீழே வந்தவனுக்கு காவேரின்னு சொல்லிடுறோம்ல, அதுதான். மேல இருக்கும்போது வரைக்கும் காஸ்ட் அது பிரைம், அப்புறம் ஒர்க்ஸ் காஸ்ட் ஆகுது அது, அப்புறம் அது அட்ஜஸ்டட் ஒர்க்ஸ் காஸ்ட் ஆகுது, அட்மினோட சேர்த்து அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல என்ன ஆகும்னா, ஓகேப்பா சூப்பர், கார்லாம் முடிச்சிட்டோம்ப்பா எல்லாமே, அப்போ அந்த கேட்டகரி முடிச்சிட்டோம்னு ஒரு இருக்கும்ல, அது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கீழே வரும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ரீ, as you rightly told, it is called as cost of goods sold. ஓகேவா? இந்த பாயிண்ட் தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அப்புறம் கடைசியா வரவன் தான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். திஸ் காஸ்ட் இஸ் வில் பி வெரி 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 ஹெவி ஃபார் அன் ஆர்கனைசேஷன். தீட்டிடும் அப்படியே. அதாவது அமிதாப் பச்சன் வந்தாதான் அந்த ப்ராடக்ட்டுக்கான விசிபிலிட்டி வந்தானா வேற வழி இல்லையே, அவனை தான் போட்டாகணும் இல்ல. விஜய். ம், ம், ம். இல்ல 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 கரெக்ட் தான். அதாவது இந்த காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுன்றது வந்து எவ்வளவு குட் வந்து சேல்ஸ்க்கு ரெடியா இருக்கு, அதோட காஸ்ட். அதாவது அதாவது இது எப்படி சொல்லலாம்னா ஸ்ரீ, இந்த ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்ண போறேன்ற ஒரு குவாண்டிட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன்ல, அந்த ஃபிக்ஸ் பண்ண குவாண்டிட்டியோட காஸ்ட். இப்போ நான் 4000 ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பேன் ஸ்ரீ, ஆனா அதுல 3000 தான் நான் வந்து சேல் பண்ண போறேன்னா, அந்த 3000க்கு ஈக்குவலண்டா நான் காஸ்ட் ஆஃப் கண்டுபிடிப்பேன்ல.
காஸ்ட் ஆஃப் 4000 யூனிட் வந்து எனக்கு 40,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் 4000 யூனிட்டுக்கு எனக்கு டிமாண்ட் இல்ல. 3000 யூனிட்டுக்குன்னா அப்ப அந்த 3000 யூனிட்டுக்கு 30,000 வரல. அந்த 30,000 தான் இது. அந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஒர்க்கிங் பண்ணுவோம். நீங்க சொல்ற ஒர்க்கிங் நான் எதுன்றது எனக்கு அலைன் பண்ணிட்டேன். இங்க ஒரு ஒர்க்கிங் பண்ணுவோம் ஸ்ரீ ஆக்சுவலா. அதாவது இவ்ளோ ப்ரொடக்ஷன் இவ்ளோ யூனிட்ஸ்க்கு இவ்ளோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா இவ்ளோ யூனிட்ஸ் தான் நான் செல் பண்ண போறேன்னா அதுக்கு ஈக்குவலண்டா என்ன காஸ்ட்ன்ற ஒர்க்கிங் இங்க வரும். கரெக்ட்டா? ஆ கரெக்ட் எக்ஸாக்ட்லி. அந்த அந்த ஒர்க்கிங் இங்க வருது ஸ்ரீ. ஓகேவா? அந்த ஒர்க்கிங் ஒண்ணு வரும். அப்பனா எந்த கூட நான் மார்க்கெட்ல வெளில போய் விக்கிறேனோ அதுக்கான காஸ்ட் தான் இது ஸ்ரீ. திஸ் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு த ஃபுல் ப்ரொடக்ஷன். எக்ஸாக்ட்லி. ஃபுல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கிடையாது. ஓகேவா? சோ அதான் சில சம்ஸ்லாம் வந்து என்னோட ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே அந்த சம் படிக்கும் போதே எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் எவ்வளவு யூனிட் சேல் பண்ணியிருக்கான்றத நோட் பண்ணிக்க சொல்லுவேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி சம்ஸ் நம்மளோட காஸ்ட் ஷீட்ல ப்ரொடக்ஷன் பண்ற கூட்ஸே சேல் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த கூடுக்கான டிமாண்டே இவ்வளவுதான் இருக்கும்னு கிளியரா கொடுப்பான். அப்ப நம்ம அதை ஹைலைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சம்ல சொல்லுவேன். நீங்க அந்த பாயிண்ட் எக்ஸாக்ட்லி போய் எடுத்துட்டீங்க. சூப்பர், தேங்க்யூ. ஓகே. சோ யா அது அந்த பாயிண்ட் தான் ஸ்ரீ நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ அந்த எந்த சேல் ஆகுறது இல்ல ஸ்ரீ, சேல் ஆகிறதுக்காக நான் வச்சிருக்கேன்ல செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ்ன்றது வந்து நான் ஓவராலா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுருவேன். எனக்கு ஒரு வருஷம் அமிதாப் வந்து இது சொல்லணும், ஒரு வருஷம் வந்து சமந்தா வந்து லக்ஸ் சோப்புக்கு வரணும். ஏன்னா பிராண்ட் இல்ல பிராண்ட் இப்ப நீங்க லக்ஸ் சோப்போட இது மட்டும் பாருங்களேன். லக்ஸ் சோப்போட ஜேர்னி பாத்தீங்கன்னா செம்ம டாப் லீடிங் ஹீரோயின்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர். லக்ஸ் சோப்ன்றது வந்து டாப் கிளாஸ் பீப்புள் தான் யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியே வந்துருச்சு அந்த சோப் மட்டும். டு சம் எக்ஸ்டென்ட் டோவ் கூட சொல்லலாம். ஆனா இப்போ இந்த ஜென்ல எல்லாருமே டோவ் யூஸ் பண்றாங்க ஓரளவுக்கு. பட் லக்ஸ் சோப் மட்டும் பாத்தீங்கன்னா பிராண்ட் லக்ஸ் சோப்போட ஆட் பாத்தீங்கன்னா ஹியூஜ் ஆட் காஸ்ட், அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட். பட்ஜெட்ல என்னோட ஃப்ரெண்டு சொல்வா லக்ஸ் சோப்போட ஆடுக்கு தான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட். அவங்க பட்ஜெட்டிங் போடும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு பார்க் பண்ணிட்டு தான் மத்ததே பட்ஜெட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் திஸ். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது இங்க வந்துரும். அதுக்கு கீழே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்றது இந்த ஸ்டேஜ்ல வருது. அப்புறம் பிரைம் காஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது. அப்புறம் வந்து ஃபேக்டரி காஸ்ட் வருது. அப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வருது. அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. எது மார்க்கெட்டுக்கு போறதோ அதோட காஸ்ட் நம்ம இங்க கண்டுபிடிப்போம். அப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்புறம் நான் எனக்கு ஓகே 20% ப்ராஃபிட் வரணும்னா இந்த காஸ்ட்ல இருந்து நம்ம சின்ன வயசுல படிப்போம்ல ஸ்ரீ பத்மா. ஆம், ஒரு டிவி வந்து டிவியோட காஸ்ட் பிரைஸ் வந்து 400. ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து அதுல 200 வேணும். அப்ப காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். அந்த கான்செப்ட் தான். ஸோ காஸ்ட் பிளஸ் லாபம் வில் கிவ் யூ சேல்ஸ். அவ்வளவுதான். இதுதான் ஹை லெவல் ஆஃப் காஸ்ட் ஷீட். இந்த காஸ்ட் ஷீட் கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்மட் ஞாபகம் வச்சுட்டோம்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் கெட்டிங் அ சம் ஃபார் 7 மார்க்ஸ். இந்த ஃபார்மேட்டை நம்ம அங்க போட்டுட்டு சம்ல இருக்கிற டேட்டாவை அங்கங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இட் இஸ் லைக் திஸ். லைக் பீட்சா அந்த பேர் என்ன, அந்த ரோல் ஓவர்னு ஒன்று இருந்ததுல்ல நம்மளுக்கு முன்னாடி. எல்லாத்தையும் குட்டி குட்டி குட்டியா வச்சிருவான். அந்த ரோல் ஓவர் ஷாப் தெரியும்ல உங்களுக்கு, அசோக் பில்லர் அந்த மாஸ்க் பக்கத்துல இருந்தது தெரியுமா உங்களுக்கு? ரோல் ஓவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் 2 பேரும். அது வந்து அந்த மாஸ்க் ஒன்று இருக்கு தெரியுமா, அசோக் நகர் மாஸ்க் ஒன்று இருக்கு. அது பக்கத்துல ரோல் ஓவர்னு ஒரு ஷாப் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அங்க எப்படின்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் வச்சுப்பாங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 இன்கிரீடியன்ஸ் அது இது ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. அதுல வந்து பீட்சா தோசை அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். அவன் அழகா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருப்பான். ரொம்ப அழகா பாக்குறதுக்கே குக்கும். அந்த கேப்சிகமே எல்லோ கேப்சிகம் தனியா கட் பண்ணி வச்சிருப்பான். கிரீன் தனியா வச்சிருப்பான், ரெட் தனியா வச்சிருப்பான். அழகா கலர்ஃபுல்லா இருக்கும். இப்ப குழந்தைங்க வந்து எனக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ல போட்டு தாங்கன்னா போட்டு தந்துருவாங்க. இட் இஸ் லைக் திஸ். காஸ்ட் ஷீட் அந்த மாதிரி தான். உங்களுக்கு டேட்டா அப்படியே பிச்சு பிச்சு ஜாங்கிரி மாதிரி இருக்கும். நீங்க அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அந்த டேட்டாவை எடுத்து இங்க இன்கார்பரேட் பண்ண வேண்டாம். ஒரு 3-4 விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா இன்டர் பேப்பர்ல, அதனால அந்த இதுல மட்டும் கொஞ்சம் நம்ம நல்லா தெளிவாயிட்டோம் அப்படின்னா காஸ்ட் ஷீட் 7 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிடலாம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதோட வியூ இதுதான். இதுதான் காஸ்ட் ஷீட் ஃபார்மேட். உங்களுக்கு இதை நான் கிரீன்ல ஹைலைட் பண்றேன். நீங்க வந்து சின்ன நோட்ல பார்த்து இந்த காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்டை எழுதிக்கோங்க ஹோம்ஒர்க் இன்னைக்கு.
ஓகேவா? ஸோ இதோட நான் வந்து காஸ்ட் அக்கவுண்டிங் முடிக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் டு கிவ் யூ ரீகேப் வாட் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கவுண்டிங். காஸ்ட் அக்கவுண்டிங்னால நம்ம வந்து என்னெல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல கனெக்ட் ஆகுது, ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நம்ம டிசிஷன் மேக்கிங் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது டச் பண்ணல, இது வந்து சும்மா ஹை கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லிமிடேஷன்ஸ் அதெல்லாம் எடுக்கிறேன். அப்புறம் தென் ஐ டச்ட் அப்பான், ஐ ஆஸ்ட் யூ டு கோ த்ரூ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வாஸ் காஸ்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் வாஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் வாஸ் அது மட்டும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? இதுல வந்து என்ன பண்ணக்கூடாதுன்றத அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அது வந்து இந்த வாரம் என்னெல்லாம் நான் கவர் பண்றேனோ அதெல்லாம் அடுத்த சண்டே அன்னைக்கு டெஸ்ட் வைப்பேன். ஒரு சீனியர் இருக்காங்க, அவங்க அசஸ் பண்ணுவாங்க பத்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க இல்லாதனால அந்த சீனியர் வந்து ஷீ இஸ் இன்டு த கரெக்ஷன் ஆஃப் திஸ் காஸ்ட் இன்டர் பேப்பர்ஸ் வந்து அகாடமிக்லாம் பண்றாங்க. அவங்க தான் உங்களுக்கு அசஸ் பண்ணிட்டு இன்னும் பெட்டரா எப்படி பண்ணணும், எங்கெல்லாம் வந்து ஃபைன் டியூனிங் பண்ணணும், எங்க நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ வி போத் டூ தட் கரெக்ஷன், ப்ரெடாமினெட்லி ஐ ஆஸ்க் ஹர் டு டூ இட். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த சண்டே வந்து எதுவும் டெஸ்ட் இல்லை. ஸோ இந்த ஃபைல் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸ்ரீ நீங்க அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் அனுப்பிச்சு விடுங்க ஸ்ரீ. ஸ்ரீ கேட்கறதா? ஓகே ஓகே. ஸோ நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சிடுறேன் ஸ்ரீ. பத்மா உங்களுக்கு அந்த குரூப்ல கூகுள் டிரைவ் ஆக்சஸ் வந்து ஸ்ரீ பத்மா அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்ரீ அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் அந்த கூகுள் டிரைவ் ஆக்சஸ் கொடுக்குறேன். இந்த ஃபைல் அங்கே சேவ் பண்ணியிருக்கேன், எனி டைம் யூ கேன் ஆக்சஸ் இட். ஒரு ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சூப்பர். உங்களுக்கு ஸ்ரீ ரெண்டு பேர் வாய்ஸும் எனக்கு ஆல்மோஸ்ட் இருக்கா? ஸோ யார்? ஓகே ஸ்ரீ தான் சொன்னீங்களா? ஓகே பத்மாக்கு சரி சரி. ஆ ஓகே ஓகே, நீங்க பாருங்க, எனி டவுட் கேளுங்க. ஓகேவா? சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா கூட நான் வந்து செக் பண்ணிட்டு கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். நிறைய அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படி யோசிச்சிங்க. எந்த இடத்துக்கு போனாலும் காஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்கலாம்னு யோசிங்க. when you see numbers in பிளேஸ்லயும் லாட் ரிப்போர்ட்ஸ் நீங்க பண்றீங்க, அதெல்லாமும் பாருங்க. எப்படி காஸ்டிங் அதை எப்படி உள்ள எடுத்துட்டு வந்து நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க முடியும், ஸ்டார்ட் திங்கிங் அந்த மாதிரி. நான் ரொம்ப அது அட்வான்டேஜா இருக்கும். நிறைய தியரி கொஷின்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கோட் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேவா? வந்து ஸ்லோவா கட் ஆகுது. நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சு இந்த ரெக்கார்டிங் 52 minutes